22 வயது கல்லூரி மாணவி வேறு சமூகத்தை சேர்ந்தவரை காதலித்ததால் அண்ணனே ஆணவ கொலை செய்த சம்பவம் வெளியாகியுள்ளது, அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலறிய விவரங்களை நமது செய்தியாளர் சிவராஜிடம் கேட்கலாம். சிவராஜ், முழு விவரங்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த பருவாய் பகுதியைச் சேர்ந்தவர் தண்டபாணி. இவர் அப்பகுதியில் உள்ள பீரோ தயாரிக்கும் கம்பெனியில் பணிபுரிந்து வருகின்றார். தண்டபாணியின் மனைவி தங்கமணி. இவர்களுக்கு 22 வயதுடைய வித்யா மற்றும் சரவணன் என்ற மகன் இருக்கின்றனர். வித்யா கோவை அரசு கல்லூரியில் பயின்று வந்துள்ளார். திருப்பூர் விஜயாபுரத்தைச் சேர்ந்த வெண்மணி என்ற இளைஞர் அதே கல்லூரியில் வித்யாவுடன் படித்து வந்துள்ளார். 3 வருடங்களாக இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் வெண்மணி வித்யாவின் வீட்டிற்கு பெண் கேட்டு வந்ததாகவும், பெண் கொடுக்க வித்யாவின் பெற்றோர்கள் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை எனவும் கூறப்படுகின்றது. இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வித்யாவின் பெற்றோர்கள் கோவிலுக்கு சென்று விட்டு வீட்டுக்கு வந்து பார்த்த பொழுது வித்யாவின் மீது பீரோ விழுந்து தலையில் காயமடைந்த நிலையில் சல்லமாக இருந்ததாக கூறப்படுகின்றது. சம்பவம் குறித்து காவல்துறைக்கோ மற்றவர்களுக்கோ எந்த தகவலும் தெரிவிக்காமல் வித்யாவின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் வித்யாவின் உடலை அருகில் இருந்த சுடுகாட்டில் அடக்கம் செய்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வித்யாவின் காதலர் வெண்மணி காமநாயக்கம்பாளையம் காவல் நிலையத்தில் வித்யாவின் மரணத்தில் மர்மம் உள்ளதாக புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் காமநாயக்கம் போலீசார் விசாரணையை தொடங்கினர். முதற்கட்டமாக வித்யாவின் பெற்றோர் மற்றும் அவரது சகோதரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர் வித்யாவின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக காமநாயக்கம் பாளையத்தில் அவரும் ஒரு புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் மருத்துவ குழுவினர் சுடுகாட்டில் புதைக்கப்பட்ட வித்யாவின் உடலை தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்வு செய்ய போலீசார் முடிவு செய்தனர். அதனை அடுத்து நேற்று மாலை பருவாய் சுடுகாட்டில் புதைக்கப்பட்ட வித்யாவின் உடலை தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வில் வித்யாவின் தலைப்பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து வித்யாவின் தந்தை, தாய் மற்றும் அவரது சகோதரர் சரவணன் ஆகியோரிடம் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை காதலித்ததால் தனது தங்கையை இரும்பு கம்பியால் தலையில் தாக்கி நான் தான் கொன்றேன் என உயிரிழந்த வித்யாவின் சகோதரர் சரவணன் வாக்குமூலம் அளித்துள்ளார். மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை காதலித்ததால் வித்யா ஆணவ கொலை செய்யப்பட்டது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இதுகுறித்து போலீசார் வித்யாவின் தாய் மற்றும் தந்தையிடமும் தற்போது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். தகவலுக்கு நன்றி சிவராஜ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.